சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இன்றைய நாள் ஜூலை 27 2024 சனிக்கிழமை, குரோதி வருடம், ஆடி மாதம் 11ஆம் திருநாள். மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெளியூர் வெளிநாடுகள் சம்பந்தப்பட்ட பயணங்கள், குழந்தைகளுக்கு தேவையான விஷயங்களை இன்றைய நாள் நீங்கள் வாங்கி கொடுக்கக்கூடிய பிராப்தம். ஒரு சில பேருக்கு இடமாற்றங்கள் கொடுக்கும், நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். நிறைய பேருக்கு வேலையில் மாற்றம் ஏற்படணும்னு இருக்கீங்கன்னா அது கண்டிப்பாக நடக்கும். கொக்கே சுப்பிரமணிய சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் வெள்ளை நிறம். ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு லாபஸ்தானம் பரிபூர்ணம் அடைகிறது. சந்திரனும் ராகுவும் சேர்ந்திருக்கிறது. இதுல புதனுடைய நட்சத்திரத்துல சந்திரன் சஞ்சாரம் செய்கிறது. மிகப்பெரிய வெற்றி ஒன்று உண்டு. இன்றைய நாள் மிகப்பெரிய வெற்றியாளர்களாக மாறப்போறீங்க. நிறைய பேருக்கு பணப்பழக்கம் தாராளமாக இருக்கும், சந்தோஷம் அதிகமாக இருக்கும், நினைச்ச காரியங்கள் கைகூடும், திருப்தி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். எல்லா விதமான எதிரிகளும் துவம்சம் ஆவாங்க. நிறைய பேருக்கு பெரிய பெரிய ஆஃபர்லாம் தேடி வரும். பணப்பழக்கம் தாராளமாக இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்தவர்களுக்கு வேலையில நிரந்தரத்தன்மை இல்லாத கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு வேலையில மாற்றம். வேலையில ரொம்ப முக்கியமான இடத்திற்கு நீங்க போயிட்டு வருவீங்க. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கர்மஸ்தானம்ங்கிறது 10ஆம் இடம். அந்த 10ஆம் இடத்துல சந்திரன் ராகு சேரும் பொழுது உணவு தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு நல்லா இருக்கும். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு நல்லா இருக்கும். தண்ணீர் சார்ந்த உற்பத்தியாளர்களுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் பேஸ்டு வேலைகளில் இருக்கீங்களோ அவங்க அத்தனை பேருக்கும் யோகமாக இருக்கும். பெண்கள், அதுவும் மூத்த பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள். இந்த நாள் நீங்கள் தான் டாமினேட் பண்ண போறீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பிரத்யங்கரா தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ப்ளூ நிறம். கடக ராசியில் கடக லக்னம் சார்ந்தவர்களுக்கு தெய்வ அனுகிரகம் சங்கல்பம் நல்லா இருக்கு. நிறைய பேர் என்னன்னா குலதெய்வத்துடைய கோவிலுக்கு போயிட்டு வருவீங்க, அனுகிரகம் ரொம்ப சூப்பரா இருக்கு. அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வருவீங்க, தான தர்மங்கள் செய்வீங்க, வெளியூர் போயிட்டு வருவீங்க, பலவிதமான சந்தோஷங்களை பார்ப்பீங்க. நாகா தம்மாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் கிரே நிறம். சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்தவர்களுக்கு இந்த நாள் கொஞ்சம் அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் தேடி வரும். ஏன்னா சந்திரன் ராகு 8ஆம் இடத்துல இருக்கும் பொழுது திடீர் பிரயாணங்கள், இரவு நேரத்துல பிரயாணங்கள் சக்சஸ் கொடுக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத ஒரு இடத்துக்கு போவீங்க, அங்க உங்களுக்கு சக்சஸ். என்னதான் அஷ்டமத்துல சந்திரன் ஆனாலும் இந்த நாள் நிறைய பேருக்கு நல்லதுதான் நடக்கும். ஏன்னா சந்திரன் நின்ற நட்சத்திரம் புதன், அதுல தப்பு நடக்காது, தைரியமா இருக்கலாம். புது வரவுகள், புது பணம், இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். யாரெல்லாம் வட்டிக்கு விட்டு சம்பாதிக்கிறீங்களோ, யாரெல்லாம் ஃபினான்ஸ் கம்பெனிகளில் வேலை செய்கிறீங்களோ, ஃபினான்ஸ் பேஸ் தொழில்கள் இருக்கீங்களோ, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தப்பட்ட வேலைகள் இருக்கீங்களோ, ஃபிஷரிஸில் வேலை செய்கிறீங்களோ, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தப்பட்டது, உணவு சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் இருக்கீங்கன்னா பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, டிரான்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரியில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கும், இரவு நேரத்தில் நைட் ஷிஃப்ட் பார்க்கக்கூடிய அத்தனை பேருக்கு நாள் சூப்பராக இருக்கும், தைரியமாக இருக்கலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பன்னாரி மாரியம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பிரவுன் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 7ஆம் இடம் அப்படிங்கிறது பயங்கரமா வெற்றி அடைகிறது. 7ஆம் இடம் பேசிக்கலாக நல்லா இருக்கும் பொழுது இந்த நாள் நீங்க பார்க்கக்கூடிய மனிதர்கள்லாம் பெரிய ஆட்களா இருப்பாங்க. மூத்த பெண்கள் மூலியமா லாபங்கள். கஸ்டமர்ஸ் எல்லாருமே ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபைட் கஸ்டமர்ஸா இருப்பாங்க. குழந்தைகள் மூலியமா ஆரோக்கியமான விஷயங்கள், குழந்தைகள் பலவிதமான ரசனையை இன்றைய நாள் நீங்க காட்டுவாங்க. யாரெல்லாம் கலைகள் இருக்கீங்களோ அத்தனை பேருக்கும் ஏற்றத்தை கொடுக்கும். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடிய நபர்களுக்கெல்லாம் ரொம்ப செழிப்பா இருக்கும். பணம் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நினைத்த காரியங்கள் கைகூடும். தட்ஸ் அ பேஸ். எதிர் பாலனிர் மூலியமா அற்புதமான வாழ்க்கை. நீங்க மேலா இருந்தா ஃபீமேல், ஃபீமேலா இருந்தா மேல், அவர்கள் மூலியமா இந்த நாள் பெரிய ஏற்றம் இருக்கும். உணவு தொழில், காய்கறி மார்க்கெட்டு, ஃப்ளவர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பெரிய சக்சஸ் கொடுக்கும். இந்த நாள் நிறைய பேர் கோவில் பூஜை புனஸ்காரங்கள், இந்த மாதிரி தீர்த்த யாத்திரைகளுக்கெல்லாம் போகணும்னு பிளான் பண்ணுவீங்க, அது சக்சஸ் ஆகும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சாமுண்டீஸ்வரி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால். ராசியா நிறம் வெள்ளை நிறம்.
துலாம் ராசியில துலாம் லக்னம் சார்ந்தவர்களுக்கு ருணம் ரணம்னு சொல்லக்கூடிய 2 விஷயங்கள். சந்திரன் ராகு தொடர்பு இருக்கும்போது ருணமும் சரி ரணமும் சரி ரெண்டுமே பேசிக்கலா ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணும். அது சந்திரன் ராகு சேரும் பொழுது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வயிறு உபாதைகள் கிளியர் ஆகும். அடிமை தொழில் இருக்கக்கூடிய அத்துணை பேருக்கும் ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும். நிறைய பேருக்கு உடம்பு பாதிப்புகள், அலோபதி மெடிசன் எடுக்கக்கூடிய நபர்களுக்கு யாருக்கெல்லாம் அந்த என்ன சொல்லுவாங்க ஒரு பிரச்சனை இருக்கீங்களோ, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்கீங்களோ அத்தனை பேருக்கு சரியா போயிடும். இந்த நாள் எல்லா விதத்திலுமே சங்கடங்கள் நிவர்த்தி ஆகும். வேலையாட்கள் மூலியமாக வரக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகக்கூடிய பொன்னான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் கிரே நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்தவர்களுக்கு மன சந்தோஷம் தீர்க்கமா இருக்கும். வெளியூர் வெளிநாடுகளுக்கு பிரயாணம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பயணங்கள் இருக்கக்கூடிய நாளுக்கு சொல்லலாம். பணப்புழக்கம் தாராளமா இருக்கும். பெரிய பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிலாம் தேடி வரும். மனசு ரொம்ப வலிமை அடையக்கூடிய அற்புதமான நாள். நிறைய பேருக்கு இரவு நேரத்தில் நிறைய நல்ல செய்திகள் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள். குழந்தைகள் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஜலதோஷம் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதை மட்டும் பார்த்துக்குங்க. சில பேருக்கு அலர்ஜி மாதிரி விஷயங்களும் நடக்கும், அதுவும் பார்த்துக்குங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கோபாலகிருஷ்ணன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் கிரே நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்தவர்களுக்கு 4ஆம் இடம்ங்கிறது பொதுவாக சுகஸ்தானம்னு சொல்லுவோம். அது படிப்பு கல்விக்கான ஸ்தானமும் அதுதான். சுய ஒழுக்கத்திற்கான ஸ்தானம் அதுதான். உற்பத்தி சம்பந்தப்பட்ட ஸ்தானமும் அதுதான். வெளிநாடுக்கு போய் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சீட்டு கிடைக்கும். வெளியூர் போகணும்னு நினைச்சக்கூடிய அத்தனை பேருக்கும் சந்தோஷம் கொடுக்கும். பஸ்ல டிராவல் பண்றது இந்த நாள் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். எல்லா விதமான சந்தோஷங்களும் பார்ப்பீங்க. பேசிக்கலா பணப்புழக்கம் தாராளமா இருக்கும். குழந்தைகிட்ட தயவு செய்து இந்த நாள் கொஞ்சம் கனிவா பேசுங்க. மற்றபடி பெரிய ஏற்றம் தான். நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு நிமிர்ந்து நிற்காதீங்க. கொஞ்சம் எல்லார்கிட்டையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்க. வாழ்க்கை சுபிக்ஷமா இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பிங்க் நிறம். மகர ராசியில் இது மகர லக்னம் சார்ந்தவர்களுக்கு இடமாற்றம், தொழில் மாற்றம், வீடு மாற்றம் சார்ந்த சிந்தனைகள், மொபைல், லேப்டாப், கம்யூனிகேஷன் டிவைசஸ், சோசியல் மீடியா சம்பந்தப்பட்ட வேலைகள், அதே மாதிரி அக்கம் பக்கத்து வீட்டார், மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்ட உத்தியோகிகளுக்கு அத்துணை பேருக்கும் நல்லா இருக்கும். உங்களுடைய கனவு எல்லாமே நிஜமாக கூடிய அற்புதமான நாள். நாமகிரி அம்மன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் வெள்ளை நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்தவர்களுக்கு 2ஆம் இடத்துல தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சந்திரன் ராகு. செலவு பட்டை கலப்பம். நல்ல செலவு பண்ணுவீங்க. காலபுருஷனுக்கு 12ஆம் இடம். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பணம் செலவு பண்றது, புதிய தொழிலுக்காக செலவு பண்றது, புதுசா அட்வான்ஸ் வாங்குறது, வந்த அட்வான்ஸ் நல்ல விஷயத்துக்கு செலவு பண்றது, இந்த மாதிரி பல விதங்கள்ல ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய பொன்னான நாள். ஆனா பேச்சில் கவனமா இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு இன்றைய நாள் இந்த நார்த் இந்தியன் ஃபுட்டுன்னு சொல்லுவோம், சைனீஸ் ஃபுட்டு, அதெல்லாம் இன்றைய நாள் தவிர்ப்பது நல்லது. ஏன்னா அதனால இன்றைய நாள் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இரவு நேரத்தில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகாபெரிவர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்தவர்களுக்கு நினைத்த காரியங்கள் கைகூடும். வெளியூர் வெளிநாடுகள், வேறு மொழி பேசக்கூடிய நண்பர்கள், அவர்கள் மூலியமா ஆதாயங்கள் கிடைக்கும். பலவிதமான சங்கடங்கள்ல இருந்து வெளிவருவீங்க. நிறைய பேருக்கு வெற்றி வாய்ப்புகள் கைகூடி வரும். சில பேருக்கு மட்டும் டென்ஷன் இருக்கும். மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். தைரியமா இருக்கலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகாபெரிவர் வழிபாடு. காஞ்சி காமாட்சி அம்மன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பால். ராசியா நிறம் குங்கும நிறம். மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.